கிடைக்குதுன்னா காருக்கு கேரியர்ஸ், ஓகே, ரியர் பம்பர்ஸ், சைடு ஸ்டெப்ஸ், பிராண்டட் ஸ்பாய்லர்ஸ், டூப்ளிகேட் ஸ்பாய்லர்ஸ், குரோம் கிட்ஸ். நம்ம பார்க்க போது ஸ்பாய்லர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வண்டிக்கு வேற லெவல் இல்லைங்களா, சூப்பரா இருக்கும். இது பாத்தீங்கன்னா மேட் இன்னர் வண்டிக்குள்ள போடுற இன்னர் மேட். இது ஸ்டார்டிங் பேஸ். முன்னாடி ரெண்டு பின்னாடி ரெண்டு இல்ல, ரெண்டு பீஸ், ரெண்டு பெருசா இருக்கும், பேக் பீஸ் ரெண்டு சின்னதா இருக்கும். மண் ஏறாம இருக்கும் வண்டிக்குள்ள. ஆக்சுவலா இது பாத்தீங்கன்னா ரியர் பம்பர்னு சொல்லுவோம். ஓகே, ரியர் சேஃப்டி கார்ட்ஸ். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ, வாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஷாப் நேம் ப்ரோ, நம்ம ஷாப் எங்க வந்து லொகேட் அமைஞ்சிருக்கு, இப்போ நம்ம ஷாப்ல வந்து என்னென்ன பண்றோம்னு சொல்லிடுறீங்களா? ஓகே ப்ரோ, நம்ம ஷாப் வந்து பாத்தீங்கன்னா உக்கடம் பழைய மார்க்கெட்னு சொல்லுவாங்க, MMA மார்க்கெட்னு சொல்லுவாங்க. ஓகே, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டால் நம்பர் 129 கிரியேட்டிவ் கார் அக்சசரிஸ்னு சொல்லுவோம். காருக்கு தேவையான எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ், கேரியர், பம்பர், சைடு ஸ்டெப்ஸ், டோர் வைசர், ஸ்பாய்லர், குரோம் கிட்ஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் மெயினா பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம மெயினா வந்து என்னென்ன பண்றோம் ப்ரோ? ஸ்பெஷலா என்ன கிடைக்குதுன்னா காருக்கு கேரியர்ஸ், ஓகே, ரியர் பம்பர்ஸ், சைடு ஸ்டெப்ஸ், பிராண்டட் ஸ்பாய்லர்ஸ், டூப்ளிகேட் ஸ்பாய்லர்ஸ், குரோம் கிட்ஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் அவ்வளவு ஸ்பெஷலா நல்லா இருக்கும். இப்போ நம்ம லோக்கல்னா வந்து பாத்துக்குவாங்க ப்ரோ. இப்போ வந்து வெளியிருந்து பாக்குறவங்களுக்கு எப்படி நீங்க வந்து டெலிவரி பண்ணுவீங்க? எந்த ஊரா இருந்தாலும் ஆல்ரெடி நம்ம வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட், கொரியர் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. சின்ன டோர் வைசர்ஸ் வெயிட் கம்மியான ஐட்டம் எடுத்தாங்கன்னா கொரியர்ல போகும். பெரிய பொருள் அந்த மாதிரி வெயிட் ஜாஸ்தி உள்ள பொருள் எடுத்தாங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டிங்ல கேரளா வந்தாலும் சரி, கர்நாடகா, ஆந்திரா எல்லா பக்கமும் நமக்கு போயிட்டு தான் ரெகுலரா போயிடும். ஓகே, வந்து பாத்தீங்கன்னா மினிமம் என்ன ரேஞ்சில இருந்து இருக்குங்க ப்ரோ? மினிமம் ரியர் பம்பர் பாத்தீங்கன்னா 1900, 2000, அப்புறம் 2800 நிறைய ரேட்ல இருக்கு ப்ரோ. புதுசா அவங்க விசாரிச்சாங்கன்னா நல்ல விலை ஜாஸ்தியா இருக்கும். நம்மகிட்ட ரீசனபிள் பிரைஸ்ல கொடுக்கலாம். இப்போ நம்ம என்ன கஸ்டமைஸ் எந்த கார் இருந்தாலும் நமக்கு எடுத்து கொடுக்கலாம். மேக்ஸிமம் எந்த காரா இருந்தாலும் கொடுத்துடலாம், ஸ்டாக் இருக்கும். சப்போஸ் கிடைக்காட்டி நம்ம ஆர்டர் பேஸ்ல பண்ணி கொடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ரெண்டும் பண்றீங்க இல்லையா? ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் பண்ணி இப்போ நம்ம எவ்வளவு கேட்டாலும் நீங்க கொடுத்துருவீங்க? கொடுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்னென்ன ப்ராடக்ட்ஸ் சொல்லி பாத்துடலாங்க ப்ரோ? காட்டுறோம். டோர் வைசர் சொல்லுவாங்க. ஓகேங்க, இந்த ரெயின் கார்டு, ஓகே, கார்களுக்கு இந்த டோருக்கு மேல பாத்தீங்கன்னா இது நல்ல யூஸ்ஃபுல் பொருள். ஆனா ஷோவா இருக்கும். மழை டைம்ல மிஸ்ட் ஃபார்ம் ஆகுது, டோர் கிளாஸ் இறக்கி விட்டுட்டு வைப்பர்ல இது ஏசியில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா இன்னர்ல வேப்பர் ஃபார்ம் ஆகாம இருக்கும். அதுதான் யூஸ்ஃபுல். ஆனா யாரும் அது பாக்குறது இல்ல. இன்னைக்கு எல்லாம் ஷோவா ரிச்சா மாட்டுறாங்க. இப்போ இது மாட்டினாவே கொஞ்சம் கார் வந்து எக்ஸ்ட்ரா லுக் கிடைக்கும். தெரியும், மாட்டினால பிளாக் பார்டர் வச்சு நல்லா அழகா வரும். எல்லா காருக்குமே சூட்டபிள் இருக்கும். எல்லா காருக்கும் இருக்கும். இது ஷிஃப்ட்டுக்கு நம்ம எல்லா வந்து ஷிஃப்ட் டிசைர், ஓம்னி, ஈகோ, டவேரா, இன்னோவா கிறிஸ்டா எல்லா வண்டிக்கும் மேக்ஸிமம் எல்லா வண்டிக்கும் செட்டோட இல்லீங்களா? எல்லா செட் பில் பாக்ஸ்ல வந்துரும். ஓகேங்க, நம்ம என்ன வண்டிக்கு வேணாலும் கேட்டு கொடுக்கலாம். இது என்ன பேஸ் பிரைஸ்ல இருந்து வருதுங்க ப்ரோ? இது ஸ்டார்டிங் 450 ல இருந்து வருது. 450 ல இருந்து வரும். 4 பீசஸ் பாத்தீங்கன்னா 450 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்க, வண்டிக்கு தகுந்த வேரியன்ட் தகுந்த மாதிரி ரேட் கொஞ்சம் டிஃபரன்ஸ். ஹை எண்ட் மாடல் வண்டியா இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி டிஃபரன்ஸ் ஆகும். இப்போ நம்ம இதெல்லாம் வெளியில எடுத்தா எவ்வளவு ப்ரோ வரும்? நல்ல ரேட் இருக்கும் ப்ரோ. 600க்கு மேல 600க்கு மேல நம்ம 450 ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஓகேங்க, பெரிய வண்டிக்கு 6 பீசஸ் வருது. அது 600 ரூபீஸ் அதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்க, எல்லா வண்டி கொடுக்கலாம். எல்லா வண்டிக்கும் பிரைஸ் மட்டும் வேரியஸ் ஆகும் இல்லையா? அது சின்ன வேரியேஷன் வரும். ஒவ்வொரு வண்டிக்கு தகுந்த மாதிரி வேரியேஷன். இதுல கலர் காம்பினேஷன் இருக்குங்களா இல்ல பிளாக்? இது மேக்ஸிமம் அக்ரிலிக் பிளாக்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுதான் வரும். ஏன்னா இது வந்து சன்வைசரா யூஸ் ஆகும். அதுக்கான பிளாக் தான் உங்களுக்கு சூட்டபிள். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது காப்பி பீஸ்ங்களா ப்ரோ? இது ஒரிஜினல்? இது நல்ல பீஸ் ப்ரோ. காப்பி வேணாலும் இருக்கு, ஆனா அது அந்த அளவுக்கு குவாலிட்டி கொடுக்க முடியாது. இன்னைக்கெல்லாம் இந்த வைசர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரிஜினலே உங்களுக்கு ரீசனபிளான ரேட்ல தான் இருக்குது. இது வந்து காப்பின்னு சொல்லுவோம். இது காப்பி. இது இன்னோவாடது. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி ரொம்ப இதா தான் இருக்கும். கம்மியா இருக்கு. நல்லதான் கொடுப்பேன் நான். ஓகே, ஃபர்ஸ்ட் இதுதான் காட்டுவேன். ரொம்ப கம்மியா வேணுங்கிற பட்சத்துல நான் இதுக்கு போவேன். ஆனா இதுல சஜஷன் பண்ண மாட்டேன். ஓகே, நல்லதான் கொடுப்பேன். ஆக்சுவலா இது பாத்தீங்கன்னா வீல் கப்ஸ். ஓகேண்ணா, இது வந்து சிங்கிள் கலர். இது சிங்கிள் கலர்னு சொல்லுவோம். நார்மலா சில்வர் கலர்ல இருக்கும். இதுலயே பாத்தீங்கன்னா இது டபுள் கலர். இது டபுள் கலர். கலர் பிரைஸ் வேரியஸ் ஆகும், பிரைஸ் வேரி ஆகும். ஒரு 100 ரூபீஸ் டிஃபரெண்ட் வரும். இது 12 இன்ச் ஆம்னி, மாருதி ஜென், ஆல்டோ இந்த மாதிரி வண்டிக்கு போடுறது. இது அதே சைஸ்ல டபுள் கலர்ஸ். இது கொஞ்சம் பிரீமியம் லுக்கா இருக்கு. அலாய் போட்ட மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. இது நார்மல் வீல் மாதிரி இருக்கும். இது பாக்க லுக் வைஸ்ல வந்து இது நல்லா இருக்கு. நிறைய வெரைட்டி இருக்கு. இது கலர் காம்பினேஷன் இருக்குங்களா? கலர் காம்பினேஷன்ஸ் கிடைக்காது. இது பிளாக் அண்ட் சில்வர் தான் மேக்ஸிமம் போகும். ஓகே, அது டபுள் கலர்ல பாத்தீங்கன்னா இன்னொரு டைப் சூப்பரா இருக்கு. இதுல 2-3 நிறைய வெரைட்டி இருக்கு. நம்ம சாதா கார் மாட்டினா கொஞ்சம் பிரீமியம் லுக் கிடைக்கும். இதெல்லாம் வண்டி பாக்குறதுக்கே லுக் ஆகும். எவ்வளவு பிரைஸ் வருதுங்க இது? ப்ரோ, இது சிங்கிள் கலர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 400 ரூபீஸ் வருது. 12 இன்ச். ஓகேங்க,
இது 500 rupees. 500 rupees. இது சைஸ் வேரியேஷன் ஆகும். சைஸ் வேரியேஷன் ஒவ்வொரு வண்டிக்கு வேரியேஷன் ஆகும். நான் 12 inch காட்டுறேன், ஸ்பேஸ் இல்லாதனால உங்களுக்கு இது மட்டும் காட்டுறேன். இதுல வந்து 13 inch இருக்கு, 14 inch இருக்கு, ஓகே 15 inch இருக்கு. 15 inch நம்ம சைஸ் ஆமா, இந்த வண்டின்னு சொல்லிட்டீங்கன்னா போதும், அது நான் சொல்லிடுவீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் எல்லாம் கொடுப்போம். ஆமா, ஹோல்சேல் ரீட்டைல் கொடுக்கலாம். இது கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இருக்கும். இது குவாலிட்டி நல்லா இருக்கும். குவாலிட்டி நல்லா இருக்கும். இதெல்லாம் அவங்களே மாட்டிக்கலாம் இல்லீங்களா? நம்மளே ஜஸ்ட் பிரஸ் பண்ணி விட்டு டேக் போடுறதுதான். இதுல பாத்தீங்கன்னா லோ குவாலிட்டி வாங்கக்கூடாது, கொஞ்சம் குவாலிட்டி உள்ளதா வாங்கலாம். ஏன்னா இது வீல்ல ஓடுறதுங்க. ஆமா, இதுல லோ குவாலிட்டி கிடைக்கும் மார்க்கெட்ல. ஆனா நான் கொஞ்சம் நல்ல ஐட்டம் தான் சேல் பண்ணிருக்கேன். குரோம் ஒர்க்லாம் நல்லா இருக்கு இல்லீங்களா? நல்லா இருக்கு. இது டபுள் கலர்ல வரனால பாக்குறதுக்கே நல்லா இருக்கும். ரன்னிங்கே சூப்பரா இருக்கு, பயங்கரமா இருக்குது. ஆமா, ரன்னிங்கே நல்லா இருக்கும். எல்லா மாடல் நல்லா இருக்கும். எல்லா சைஸும் கிடைக்கும். எல்லா சைஸ்லயும் கிடைக்கும். கார் என்ன கார்னு சொன்னா போதும். கார் மட்டும் சொல்லிட்டாங்க போதும். ஓகே, சப்போஸ் டவுட் ஆகும் டயர் சைஸ் கேட்பேன், அதை மட்டும் பார்த்து செக் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாத்தி கொடுத்துருவீங்க. ஓகே, ஆக்சுவலா இது பாத்தீங்கன்னா ரியர் பம்பர்னு சொல்லுவோம். ஓகே ஓகே, ரியர் சேஃப்டி கார்ட்ஸ். இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வரும். ஓகேங்கண்ணா. இது அலுமினியம். இது ஏபிஎஸ் ஃபைபர். ஆமா, இது எல்லா வண்டிக்கும் கிடைக்கும். எல்லா வண்டிக்கும் கிடைக்கும். பாத்தீங்கன்னா நம்ம ஓம்னி எடுத்திருக்கோம், ஈகோ எடுத்திருக்கோம். இதெல்லாம் ஆக்சுவலா மாட்டினா நல்ல ஒரு சேஃப் இல்லீங்களா? மேக்ஸிமம் பேக்ல வந்து ஒரு பைக் ஏதாவது டச் ஆகுது, அடிக்கடி நடக்கக்கூடிய விஷயம். ஆமா, ரியர்ல மூவ் பண்றோம், எங்கேயாவது முட்டுதுங்கும் போது இது ஓரளவுக்கு சேஃப்டி. ஆமா, இது கிளாம் நல்லா ஹெவியா கொடுத்துருவேன். கிளாம் செட்டோட வந்துரும். கிளாம் செட் இது ஃபிட்டிங் நீங்க பண்ணி கொடுத்துருவீங்களா? ஃபிட்டிங் இங்க வந்தாங்கன்னா லேபர் கொடுத்தா மாட்டி கொடுத்துருவீங்க. ஓகே. அந்த ஆம்னியோட எவ்வளவுங்க? பேக் ஆம்னி 1900 rupees. 1900. ஈகோ 1900 rupees. 1900. ரெண்டு ஒண்ணுதான். இது ரெண்டும் ஒரே ரேட் தான். வேற கொஞ்சம் வண்டி பெருசாகுமோ லக்ஸரி ஆகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 100-200 மட்டும் மாறும், ஜாஸ்தி ஆகும். ஓகேண்ணா. இதுனா இது பாத்தீங்கன்னா இன்னோவா, எர்டிகா, XUV 500 இதுக்கெல்லாம் போடுற அலுமினியம் ரியர். ஆமா, அலுமினியம் ரியர். இப்ப இது வந்து இதுக்கு இருக்குங்களா? ஆக்சுவலா வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வந்து பாத்தீங்கன்னா இது கிடைக்குங்களா? இது ஒரு சில வண்டிகளுக்கு தான் வரும். ஓகேங்க. இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா வண்டிக்கும் கிடைக்கும். எல்லா வண்டிக்கும் கிடைக்கும். ஓகே. இது ஏன்னா லென்த் வேரியேஷன்ஸ் இருக்கு. வண்டிக்கு தகுந்த மாதிரி தான் போட முடியும். ஓகேண்ணா. நான் கிடைக்குதுன்னா வாங்கி தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப இது எவ்வளவுண்ணா வருது? ஆக்சுவலா இது 2800 ரூபா. 2800 வருது. ஆமா, இது பாத்தீங்கன்னா அதுலயே கிறிஸ்டாக்கு போடுவாங்க இல்லையா, பேக்ல கிறிஸ்டா, XUV, நியர்டியாக்கெல்லாம் போடுற ஏபிஎஸ் ரியர்னு சொல்லுவோம். ஓகேங்கண்ணா. இது லுக் சூப்பரா இருக்கும். அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்லனாலும் இது லுக்குக்காக போடுவாங்க. இது ரிஃப்ளெக்ட் இருக்குங்களா இல்லீங்களா? ஆமா, இது எவ்வளவுண்ணா வருது? இது 3200 ரூபா. 3200 ரூபா வருது. இது புது ஷோரூம் எல்லாம் போட்டாங்கன்னா 5000 ரூபாய்க்கு மேல வரும். இப்ப அந்த பம்பர்ஸ் எல்லாம் காட்டுங்களா, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் பிரைஸோட நம்ம பிரைஸ் வெளியே விசாரிச்சாங்கன்னா கண்டிப்பா இங்கதான் யாரும். இது ஷோரூம்ல 5000 ரூபாய்க்கு விலை இருக்கும்போது நான் 3200 ரூபாய்க்கு கொடுக்குறேன்னா இங்கதான் நடக்கும். ஆமாண்ணா, நல்லா இருக்கும். ஏற்பா சூப்பரா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா குரோம் கிட்னு சொல்லுவாங்க. ஓகேங்கண்ணா. இந்த வண்டியில அவுட்டர் பாடி ஃபிட் பண்ற குரோம் கிட்ஸ். ஓகேங்கண்ணா. எல்லா வண்டிக்கும் இருக்குங்களா இல்ல எல்லா வண்டிக்கும் இருக்கும். இது வந்து ஹெட்லைட் குரோம். இது என்ன வண்டியோடதுங்க? இது இப்ப ஆக்சுவலா ஈகோ எடுத்திருக்கேன். ஓகேங்களா. இங்க டியாகோ இருக்கு, ஓகே, கிறிஸ்டா இருக்கு, பொலிரோ இருக்கு, எர்டிகா, ஷிஃப்ட், ட்ரைபர் எல்லா வண்டியும் கிடைக்கும். எல்லா வண்டியும் கிடைக்கும். என்ன கிடைக்காது ஆர்டர் பேஸ்ல வாங்கி கொடுத்துருங்க. என்ன பிரைஸ்ல இருந்து வருதுங்க இது? இப்ப இது ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா ஆம்னில இருந்து சொல்றேன் 2300 ரூபா வரும். ஃபுல் கிட் 2300 ரூபா வருது. நம்ம பாத்துட்டு இருக்கிறது ஈகோ. ஓகேங்கண்ணா. டியாகோ ஒவ்வொரு எம்ஆர்பி ரேட்ல இருந்து நம்ம டிஸ்கவுண்ட்ல கொடுத்துட்டு இருக்கோம். டிஸ்கவுண்ட் வண்டி தகுந்த மாதிரி ரேட் வேரியேஷன் வரும். நல்லா இருக்கும் பொருள். இது போட்டீங்கன்னா இது ஒரு காரோட செட் இல்லீங்களா? இது ஒரு காரோட செட். பாத்தீங்கன்னா இது ஹெட்லைட், ஓகேங்கண்ணா, டைல் லாம்பு, ஃப்ரண்ட் கிரில், ரியர் டிக்கி கிரில். செட்டோட எவ்வளவு சொல்லிருந்தீங்கன்னா இது ஈகோ 2800 ரூபாய். 2800 ரூபாய். ஆம்னி 2300 ரூபாய். ஸ்டார்டிங் ரேஞ்ச் 2300. அதுக்கப்புறம் நிறைய வேரியேஷன் இருக்கு. கிறிஸ்டாலாம் இருக்கும். இப்ப இங்க சொல்றீங்களா பிரைஸ்? ஆக்சுவலா ஃபிக்ஸ்டு பிரைஸ்ங்களா இல்ல நெகோஷியபிளுங்களா? இப்ப நான் யூடியூப்காக சொல்றதுனால ரீசனபிளா ரேட் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்கண்ணா. இதுல இருந்து ஏதாவது சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கொடுக்கலாம், அவ்வளவுதான். ஓகே, பார்ட்டி வந்தாங்கன்னா சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி. இப்ப நம்ம பழைய காருக்கும் நம்ம இது கேட்டா கொடுப்பீங்க இல்லீங்களா? மாருதி 800, ஆல்டோ கேட்டாலும் எடுத்து கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேண்ணா. இது பாத்தீங்கன்னா ஈகோ வருது. இது டியாகோ. இது டாடா டியாகோ. இல்ல இதே மாதிரி எல்லாமே செட்டு வரும். இது மாட்டினாவே இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லைங்களா? வந்து சூப்பரா இருக்கும். இன்னும் கொஞ்சம் லுக் கொடுக்கும். இது எவ்வளவு வருது ஆக்சுவலா? இது ஆக்சுவலா டியாகோ அப்ராக்சிமேட்டா சொல்றேன். ஓகேங்க, சொல்லணும் 3800 வரும். 3800 வரும். ஆக்சுவலா இது பாத்தீங்கன்னா சைடு ஸ்டெப்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்கண்ணா. இது மெட்டல் ஸ்டெப். மாருதி ஈகோக்கு வர்றது. இது மாருதி ஈகோக்கு வர்ற அலுமினியம் ஸ்டெப். ஓகேங்கண்ணா. இது இன்னோவா எல்லா வண்டிக்கும் கிடைக்கும். அலுமினியத்துல கொஞ்சம் வெரைட்டியா இருக்கும். அலுமினியத்துல கொஞ்சம் வெரைட்டியா இருக்கும். இதெல்லாம் என்ன பிரைஸ்னா வருது? இது பாத்தீங்கன்னா மாருதி ஈகோக்கு 4500 ரூபாய். 4500 வருது. ஓகே, இந்த மாடல். அதுல இன்னொரு மாடல் இது 4000 ரூபாய் வரும். 4000 வருது. 4000 rupees வருது. அதுல ஈகோக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த கம்பெனில கொடுக்குற ஒரிஜினல் டைப். கம்பெனில கொடுப்போம். இதெல்லாம் ஒரு ஹெவி இல்லீங்களா? இது மெட்டல். இது 3000 ரூபாய் வருது. 3000 வரும். ஆமா, இது மெட்டல். இதெல்லாம் கொஞ்சம் லக்ஸரியா போகணும்னா அது இருக்கு.
இதோட லக்ஸுரியா போறது லக்ஸரியா போனா அதுவும் இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இன்னோவா டேட்ல போற லக்ஸரி மாடல்ஸ். லக்ஸுரி மாடல் குரோம் ஃபினிஷிங் வரும். ஓகே. இதுல எவ்வளவு வருது? இது 6500 ஸ்டார்டிங் 8000 ரூபாய் வரைக்கும் இருக்கு. 8000 வரைக்கும். ஆமா, இது இன்னோவா எர்டிகா. நான் வேற கார் கேட்டாலும் கஸ்டமைஸ் கேட்டாலும் நீங்க கொடுத்துருவீங்க. என்ன வண்டி கேட்டாலும் கொடுக்கலாம். கேம்போட மேக்ஸிமம் வரும், இல்லனாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவீங்க. ஓகே. கேரியர்ஸ். ஆமா. ஓகே ஓகேங்கண்ணா. இது ஸ்விஃப்ட், ஆல்டோ, ஜென்னு, சின்ன வண்டி அலுமினிய கேரியர். இது ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா இது 3000 ரூபாய் வரும். 3000 வரும். ஆமா, இது 3000 ரூபாய் வருது. இது அதுலயே பாத்தீங்கன்னா பாக்ஸ் டைப் கேரியர்னு சொல்லுவாங்க. பாக்ஸ் டைப் கேரியர்னு சொல்லுவாங்க. மாருதி ஈகோ, டவேரா, ஓம்னி, இதுக்கெல்லாம் வைக்கிற வெஹிக்கிள் கலர்ஸ்க்கு ஏத்த மாதிரி வரும். இது 3700 rupees வரும். 3700 rupees வரும். ஓகேண்ணா. இதுக்கு அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் லக்ஸரி. இது ஹெவி இல்லீங்களா? ஹெவியா இருக்கும். லக்ஸரி வித் ஹெவியா இருக்கும். இது என்ன பிரைஸ்னா வருது? இது 5000 rupees வருது. 5000 rupees. இது வந்து லேட்டஸ்ட் மாடல், சூப்பர் ஸ்போர்ட்ஸ்னு சொல்லுவோம். ஓகே. சூப்பர் ஸ்போர்ட்ஸ்னு சொல்லுவோம். இதுலயே கொஞ்சம் லக்ஸரி. மேல பாத்தீங்கன்னா ஆர்ச் மாதிரி வரும். ஓகே. இது கொஞ்சம் அதோட அட்வான்ஸ் இல்லீங்களா? இதுக்கு அடுத்த அட்வான்ஸ். இது என்ன பிரைஸ் வருது? ஆக்சுவலா 4800 rupees வருது. நிறைய ரேஞ்சில இருக்கு. 3000 ஸ்டார்டிங் ரேஞ்சில இருந்து 5000 வரைக்கும் இருக்கு. 5000 வரைக்கும். இது இல்லாம ரூஃப் ரேல் கேரியர்னு சொல்லுவாங்க. வண்டியோட அட்டாச்டா வரும். வெஹிக்கிள் கலருக்கு அது காட்ட முடியாது. இது ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவீங்களா? இதெல்லாம் இங்கே ஃபிட்டிங் பண்ணிடலாம். இதெல்லாம் இங்கே ஃபிட் பண்ணிடுவீங்க. இதெல்லாம் இங்கே ஃபிட் பண்ணிடலாம் ப்ரோ. வண்டி வந்துச்சுனா போதும், லேபர் கொடுத்தீங்கன்னா இங்கே மாட்டோம். இங்கே லேபர் பண்ணி கொடுத்துருவீங்க. ஓகேண்ணா. நம்ம பார்க்க போகுது ஸ்பாய்லர்ஸ். வந்து பாத்தீங்கன்னா வண்டிக்கு வேற லெவல் இல்லீங்களா? சூப்பரா இருக்கும். இதெல்லாம் என்ன ரேஞ்ச் வருது ப்ரோ? இது 1800 rupees வருது. இது மாருதி ஈகோடது. இதுலயே குவாலிட்டி வரும். இது நார்மல் குவாலிட்டி. இது நார்மல் குவாலிட்டிங்க. 1800 ரூபாய். ஓகேங்கண்ணா. இதுல ஏபிஎஸ் வரும். ஏபிஎஸ் இருக்கு. அட்வான்ஸ் பிரேக்கிங் சிஸ்டம். இதுங்களா? அதுலயே குவாலிட்டி டிஃபரன்ஸ் தெரியும். ஆமா, பார்த்தாவே தெரியுது. இது பிராண்டட். இது எவ்வளவு வருது? இந்த பிராண்ட் 2800 ரூபாய் வருது. 2800 ரூபாய் வருது. ஆமா. இதுல எதை எடுத்தாலும் ஈஸியா ஃபிட் பண்ணிட்டு போயிடலாம். வண்டியில வாங்கி பெயிண்ட் அடிக்க வேண்டிய வேலையெல்லாம் இல்ல. எந்த வேலையுமே இல்ல. அப்படியே தூக்குறோம், வண்டியில மாட்டுறோம், லைன் கொடுக்குறோம், போயிட்டே இருக்கு. சூப்பர். நம்ம வேற காருக்கும் இருக்குங்க. எல்லா வண்டிக்கும் இருக்கு. மேக்ஸிமம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவேன். காமிக்கிறது மட்டும் தான் காட்ட முடியும் என்னால. இடம் ஸ்பேஸ் இல்லாதனால நான் இது மட்டும் காட்டுறேன். எல்லா வண்டிக்கும் இருக்கும். இன்னோவா, எர்டிகா, வேகனார், ஷிஃப்ட் எல்லா வண்டிக்கும் மேக்ஸிமம் அரேஞ்ச் பண்ணி தரேன். ஏபிஎஸ்ல வேணும்னா எது வேணாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். எந்த வண்டிக்கானா கொடுத்துருவீங்க. கொடுத்துடலாம், எல்லாமே கொடுத்து. இது பாத்தீங்கன்னா மேட் இன்னர் வண்டிக்குள்ள போடுற இன்னர் மேட். இது ஸ்டார்டிங் பைஸ் 450 rupees வருது. 450. இதுல பாத்தீங்கன்னா 4 pieces வரும். அதாவது முன்னாடி 2 பின்னாடி 2 இல்ல. ஃப்ரண்ட் பீஸ் 2 பெருசா இருக்கும், பேக் பீஸ் 2 சின்னது இருக்கும். மண் ஏறாம இருக்கும் வண்டிக்குள்ள. ஓகே. நம்ம மண்ணெல்லாம் ஏறும்போது வண்டிக்குள்ள மண் வருது இல்லையா, அது இதுக்குள்ளே ஸ்டாப் ஆகி எடுத்து வெளியே கொட்டிட்டு யூஸ் பண்ணலாம். இப்ப இது என்ன கார் ஓடுதுங்க? இது வந்து 5 சீட்டருங்க. 5 சீட்டரோடது. மாருதி கார்ல இருந்து ஷிஃப்ட் இது வண்டிக்கு போய் போடலாம். 5 சீட்டர் எல்லா வண்டிக்கும் சூட் ஆகும். 5 சீட்டர் எல்லா வண்டிக்கும் போடலாம். இப்போ இது பாத்தீங்கன்னா ரப்பர் மேட். அதுலயே பாத்தீங்கன்னா பக்கெட் மேட்னு சொல்லுவாங்க. இது பக்கெட் மேட். 550 rupees வருது. 550 rupees. இது அடுத்த குவாலிட்டி பாக்குறீங்கன்னா நூடுல்ஸ் மேட்னு சொல்லுவாங்க. நூடுல்ஸ் மேட் அதிகமா வாங்குறது நூடுல்ஸ் மேட் தான் வாங்குறாங்க. எல்லாமே போகும். நூடுல்ஸ் மேட், பக்கெட் மேட். இது பாத்தீங்கன்னா நூடுல்ஸ் மேட். ஓகேண்ணா. இதுல 2-3 கலர்ஸ் வெரைட்டி வரும். சாண்டில், பிளாக், கிரே. இது என்ன ரேஞ்ச்னா வருது? இது நூடுல்ஸ் மேட் 1200. பக்கெட் மேட் 550. இதுக்கு என்னன்னா பக்கெட் இதுனா இது நூடுல்ஸ் மேட்னா என்னது? நூடுல்ஸ் மேட்ங்கும் போது மண்ணு தூசி வெளியே தெரியாது, உள்ளே தங்கிரும். ஓகே. இதுல வெளியே தெரியும், எடுத்து தட்டிக்கணும். வெரைட்டி தான். ஆமா, அதுலயே பாத்தீங்கன்னா 70 மேட்னு சொல்லுவாங்க. 70 மேட். இது 70 மேட். இது வண்டில அக்யூரேட் ஃபிட் ஆகும். இது 1800 rupees வரும். 5 சீட்டர் வண்டிக்கு எல்லாத்துக்கும் சூட் ஆகும். 5 சீட்டர் வண்டிக்கு எல்லாத்துக்கும் சூட் ஆகும். இது எவ்வளவு வருது? இது 1800 rupees. 1800. ஆமா. இது வந்து மண் ஏறிச்சுன்னா இதை மட்டும் தனியா எடுத்து வெளியே வாஷ் பண்ணி பண்ணிக்கலாம். இது வண்டிக்கு அடி ஃபிட் பண்ணி வச்சுக்கலாம். ஆமா. ஓகே. இது கொஞ்சம் ஹோல்சேல் கிடைக்கும், ரீட்டைலும் கிடைக்கும் இல்லைங்களா? இது நான் சொன்ன ரேட்டே வந்து ஹோல்சேல் ரேட் தான். ஹோல்சேல் ரேட் தான்.